ஷஷ்டி தேவதைங்கிறது காரிய சித்தி அப்புறம் ஈர்ப்பு. அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. பணம், புகழ், அதிகாரம், பெண், இப்படி ஒண்ணு இல்லை, எல்லாமே. ஆனா அதையெல்லாம் அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. முட்டை உடைஞ்சதும் பாம்பு அதோட குட்டிகளை அதே தின்னுடும். யானையோட சாவு, பூனையோட பிரசவம் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. அப்படி குட்டி போடுற பூனை அந்த சமயத்துல வெளியே வர அதோட குட்டிய அதே சாப்பிடும். ஓகே, அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, வியூகஸ். அந்த முதல் வர பூனையோட சக்தி அற்புதமா இருக்கும். காட்டுவாசிங்க, மலைவாசிங்க, ஊசி பாசி விற்கிறவங்க விற்கிறதுல கேரண்டி இல்லை. தந்திர சாஸ்திரத்துல உண்மையான பூனையோட சக்தியை அடையிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வயசுக்கு வராத பொண்ணை வச்சு பூனை சக்தியை கூடையில வச்சு கேச்சரி பூஜையை செய்யற அந்த நபர் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு அதை கீழே வைக்காம திரும்பி பார்க்காம அங்கிருந்து போயிடணும். அதை எடுத்துட்டு போய் வீட்டோட தெற்கு பகுதியில புதைச்சு அது மேல நெருஞ்சி மரம், கருவேல மரம் மாதிரி முள் செடிகளை நடணும். நட்ட மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து வளரும். அந்த வீட்டு முதலாளிக்கு எதிராளிகளே இருக்க மாட்டாங்க.